சொல்கிறேன். அதை நான் உங்களை விவரிக்கிறதா வேணாமான்னு டவுட்டாகவே இருக்குது. அதாவது காலையில் 6 மணி 6:15 மணிக்கு பேப்பர் வாங்க போவேன்ல, வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்தேன். எங்கள் வீட்டுக்கு முக்கில் தேங்க்யூ பேக்கரிக்கு பக்கத்தில் ஒரு பொம்பளை வந்து மீன் கடை போட்டுருந்துச்சு. இறால் மீன், அப்புறம் வந்து அது என்ன மீன், கட்லா கண்டை, ஜிலேபி கண்டை எல்லாம் இருந்துச்சு. சரின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், ஏம்மா இந்த இறால் 1.5 கிலோவை போடு, உரிச்சு வை, நான் போயிட்டு திரும்புகிறேன், உள்ளுக்குள்ளே தாம்மா வீடு அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டேன். போயிட்டு திருப்பி வந்து பார்க்குறேன், இறால் ஆயவே இல்லை, அப்படியே இருக்குது. யாருக்கு இறால்? சுமிக்கு. பார்த்தா ஆயாமல் இருந்துச்சு. என்ன ஆயாமல் இருக்குது, அப்படியே கிடக்குது. ஏம்மா உன்னை என்ன சொல்லிட்டு போனேன், ஏன் இப்படியே வச்சுருக்க அப்படின்னு. அண்ணே உங்களை யாருன்னே தெரியாது, திடீர்னு வந்தாலும் வருவீங்க, இல்லைனாலும் எங்கிட்ட போயிருப்பீங்கன்னு நினச்சி தானே ஆயலை, வேற ஆளுக்காவது விற்றுருவேன்ல. ஏம்மா இங்கே வாமா, ஏம்மா மெண்டல் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, இந்தாம்மா காசு மொத்தம் எவ்வளோம்மா ஆச்சு? 600. சரி இந்தா புடி. இது எவ்வளவு? கட்டா கண்டை எவ்வளவு? 4 கிலோ. சரி ரைட்டு, சூர்யாவுக்கு ஒரு 2 கிலோ, சுமிக்கு ஒரு 2 கிலோ வாங்க வச்சுல. 4 கிலோவுக்கு 800 ரூபா, கிலோ 200 ரூபா, 800 அதுக்கு ஒரு 600, 1400 ரூபா பேடிஎம் போட்டுட்டு, சரி நான் போயிட்டு நான் வர்றேன், இப்போயாவது ஆஞ்சு வை அப்படின்ட்டு இறால் ஆஞ்சி கையோடு ஆஞ்சிட்டேன். அங்கேயே கையோடு அந்த பிள்ளை ஒரு மக உட்காந்துருந்துச்சு, ஆஞ்சு கொடுத்துருச்சு. சரின்னு சொல்லி அதை வாங்கி வண்டியில் போட்டு ரிட்டர்ன் வர்றேன். வர்றதுக்குள்ளே இந்த மீனை வந்து சாம்பலை போட்டு நல்லா கெட்லா கண்டையை நல்லா தேய்ச்சி நல்லா கழுவி நல்லா ஆஞ்சி வச்சிருமா, சின்ன சின்ன சிலைஸாக போடுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கரெக்டாக வீடியோவெல்லாம் எடுத்துட்டு, எங்கே காலையில் வீடியோ எடுப்பேன்ல, எடுத்துட்டு குளிச்சுட்டு அங்கேருந்து வர்றேன் குப்பை கொட்டுறதுக்காக. குப்பைக்காரமாகவும் இன்றைக்கி வரல, ஞாயிற்றுக்கிழமை மாநகராட்சியில் ஆள் வரல. சரின்னு சொல்லி முக்கில் வந்து கொட்டிட்டு அப்படியே மீனை வாங்கிட்டு போகலான்ட்டு வர்றேன். மீன்கார பொம்பளை ஓடி போயிடுச்சுனா, ஓடி போயிடுச்சுன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடி போயிடுச்சு, ஆளையே காணோம். 800 ரூபா நட்டம். எப்படி 600 ரூபா இறாலை வாங்கிட்டேன், 800 ரூபா மீன் கொண்டுகிட்டு போயிடுச்சு, ஆளையும் காணோம், அட்ரஸையும் காணோம், அங்கே கடை போட்ட அடையாளமே இல்லை, பூரா கழுவி விட்டு கிடக்கு. நானும் போய் எய்த்த கடைக்காரம்மா, பக்கத்து கடைக்கார மட்டும் இல்லை, ஏம்மா இங்கே ஒரு அம்மா மீன் கடை போட்டுருந்துச்சு, எங்கம்மா அந்த அம்மா அப்படின்னு கேட்குறேன். அது அப்பயே போயிருச்சேன்னே அப்படிங்குது. எங்கிட்டு போச்சுன்னா ஒரு சந்தை காட்டுது. சரின்னு சொல்லி அந்த சந்துக்குள்ளே போய் பொந்துக்குள்ளே போய் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி வந்து பார்க்குறேன், எங்கேயும் காணோம். கடைசியில் மீன் போனது தான் மிச்சம். இனிமேல் அந்த பொம்பளை அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரும்னு நினைக்கிறேன். அது வருதா வராமல் போகுதா, ஏன்னா அடுத்த வாரம் May 1 இது வேறு வருது, அழகர் சித்திரை திருவிழா வேறு. அன்னைக்கு அநேகமாக மீன் கடை போட்டால் தான் போடுவாங்க. அப்போ என் காசு 800 ரூபா அரோகரா முடிஞ்சு. கோயந்தா உங்கள் குடும்பத்தை நீங்கள் இழந்துட்டீங்க. இது ஏற்கனவே எனக்கு